ஹாய்! இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஓகே. த்ரூ அவுட் த டே என்னால பாசிட்டிவா இருக்கணும்னு நான் நெனச்சா கூட என்னால இருக்க முடியல. நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இருக்கும். ஆக்சுவலா இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வரும். பட் அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அத நம்ம ரொம்ப தப்பா ஒரு கில்ட் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி அத எடுத்துக்க வேணாம். எல்லா நெகட்டிவும் நடக்க போறதில்ல. அதே மாதிரி அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றோமோ, அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தொடர்ச்சியா ஒரு விஷயத்த ரொம்ப நெகட்டிவா நெனச்சிட்டே இருக்கீங்கன்னா, அதுக்கான ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். அதுக்கான விளைவும் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா நினைங்க. அதனால தான் அப்படி சொல்றது. நெகட்டிவா அப்படின்னா, இப்போ நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு திடீர்னு சம்மந்தமே இல்லாம மாடியில இருந்து குதின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபன்னியா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம யாராச்சும் ஒருத்தவங்கள சம்மந்தமே இல்லாம மனசுக்குள்ள போட்டு திட்டிட்டு இருப்போம், வறுத்தெடுத்துட்டு இருப்போம். இன்னொருத்தவங்கள ரொம்பவே லோவா நினைப்போம், தாழ்வா நினைக்கிறது, நம்மள ரொம்ப உயர்த்தி நினைக்கிறது. இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்மளோட எண்ணங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு போகும். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த மாதிரியான எண்ணங்கள் அடுத்தவங்களை பத்தி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு நினைச்சுக்கோங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் நமக்கு வரும். நம்ம இந்த ஒரு கண்டெய்னர்ல இருந்து எந்த விஷயம் நடக்குதோ அது இந்த கண்டெய்னரையும் பாதிக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நெகட்டிவோ பாசிட்டிவோ எங்கிருந்து உருவாகுதோ அதுக்கான ஒரு இம்பேக்ட் கண்டிப்பா இருக்கும். அதனால அதை மனசுல வச்சுட்டு அடுத்தவங்கள பத்தின அந்த நெகட்டிவான சிந்தனை இப்ப நமக்கு தேவைதானா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பாசிட்டிவா இருக்க முடியும். பாய்.